உயிர்களின் தன்மையை, இயல்பை, உணவுப் பழக்கத்தை, செயல்படும் விதத்தை தீர்மானிப்பது இனவழிச் சரடு என்று அழைக்கப்படும் டிஎன்ஏ. இது உயிரியல் கண்டுபிடிப்பின் உன்னத சாதனை. மரபு வழிச் சரடு பரிசோதனை மூலம் இன்று பலவற்றை அறிய முடியும் என்பது அறிவியலை அடுத்த பாய்ச்சலுக்கு அழைத்துச் சென்றிருக்கிறது. மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை தெளிவாக்கவும் இம்மரபு வழிச்சரடே மிகவும் உதவியாக இருக்கிறது. கணிதத்தைப் போல துல்லியமான முடிவுகளுக்கு வருவதற்கு இனவழிச் சரடுகள் இன்றியமையாத தீர்மான கூறுகள். மனிதனுக்கும் சிம்பன்சிக்கும் இடையே உள்ள டிஎன்ஏக்களை ஆய்வு செய்தபோது நம்முடைய டிஎன்ஏ அதன் டிஎன்ஏவிடமிருந்து 1.6 விழுக்காடு மட்டுமே வேறுபடுகிறது. அதாவது நம்மிடம் சிம்பன்சியிடம் இருக்கும் 98.4 விழுக்காடு டிஎன்ஏ அப்படியே இருக்கிறது. நமக்கும் அதற்கும் இடையே இருக்கும் முதன்மை ஹீமோகுளோபினுடைய ஜீன் வேறுபடவில்லை. நமக்கும் சிம்பன்சிக்கும் இடையே இருக்கும் 1271 அமினோ அமிலங்களில் 5% மட்டுமே வேறுபடுகின்றன. மூளையின் அளவு, குரல் வளை, உடலில் உள்ள ரோமம், மாதவிலக்கு சுழற்சி, மாதவிலக்கு நிறுத்தம் போன்ற முக்கியமான வேறுபாடுகளை இந்த 1.6 விழுக்காடு மாற்றமே முன்மொழிகிறது. ஒரு அளவுக்கு மேல் ஒவ்வொரு சிறு மாற்றமும் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு பரிணாம வளர்ச்சியே சான்று. ஆனால் இம்மாற்றங்கள் ஒரே நாளில் ஏற்பட்டவை அல்ல, பல லட்சம் ஆண்டுகளாக சிறிது சிறிதாக ஏற்பட்டவை. மனிதனின் பரிணாம வளர்ச்சி முடிவடைந்து விட்டது என்று கூற முடியாது. இன்னும் கண்ணுக்கு தெரியாமல் அது நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. மனித மூளை அடுத்த தலைமுறையில் இன்னும் கூர்மையாக இருக்கும் என்பதே உண்மை. ஆனால் இலக்கியத்தில் திருவள்ளுவரை முந்தவோ ஷேக்ஸ்பியரை விஞ்சவோ சாத்தியம் இருப்பதாக தோன்றவில்லை. இந்த பரிணாம வளர்ச்சி தொடர்ந்து இன்று மனிதனுக்கு இருக்கும் டிஎன்ஏ மாறி விழுக்காடு பிறழ்ந்தோ உருமாறியோ பரிணாம வேறுபாடு கண்டால் மனிதனைக் காட்டிலும் பன்மடங்கு ஆற்றல் வாய்ந்த இனம் ஏற்படலாம். அது பூமியின் எந்த பிரதேசத்திலும் நிகழ வாய்ப்பு உண்டு. அப்படி நேர்ந்தால் அந்த இனம் இன்றிருக்கும் மனித இனத்தை முற்றிலுமாக அழித்துவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது. நியாண்டர்தல் மனிதர்களை வேறு இடத்திலிருந்து வந்த குரோமேக்னன் மனிதர்கள் முழுவதுமாக அழித்து துவம்சம் செய்த வரலாற்று செய்தியைப் போல அது ஏற்பட சாத்தியக்கூறுகள் உண்டு. மனித இனம் பிரளயத்தால் அழிவதை விட இதுபோன்ற இனவழிச்சரட்டு மாற்றத்தால் ஏற்படவே வாய்ப்புகள் அதிகம். உடல் ரீதியான மாற்றங்களைப் போலவே மனரீதியான பரிணாம வளர்ச்சியும் முக்கியம் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அந்த மனரீதியான வளர்ச்சி இயற்கையின் கையிலோ இருத்தலின் மடியிலோ இல்லை, அது மனிதனின் பிடியிலேயே இருக்கிறது. நாம் செய்கிற செயல்களில் சேதாரம் மிகுந்தால் மூலாதாரங்கள் பாதிக்கப்படுகின்றன. எல்லா விபத்துகளும் ஒரு நொடி கண்ணசந்து போவதாலும் ஒரு நொடி கவனம் சிதறி போவதாலும் ஏற்பட்டு விடுகிறது. எவ்வளவு குறைவான துளிகளுடன் நாம் நீரை பயன்படுத்த முடியும் என்கிற முயற்சியே பணத்தை செலவழிப்பதிலும் நிதானத்தை உண்டாக்கும் அருமருந்தாக இருக்கிறது. முன்னேற்றம் என்பது ஒரே அடியாக நிகழ்வது இல்லை, அது அங்குலம் அங்குலமாகவே ஆரம்பமாகிறது. மனரீதியான பரிணாம வளர்ச்சியை பயிரிடுபவர்களே மகத்தான மகசூலை அறுவடை செய்ய முடியும்.